ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷிக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விசுவாசம் மிக 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 அவசியமாக இருக்குது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்ட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நாம் நீதியாய் வாழுகிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்தத்தில் நீதியில் நான் வளரணும்னா, ஒவ்வொரு நாள் அதில் நான் பிழைத்திருக்கிறேன்னா விசுவாசம் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள அந்த விசுவாசம் குறைவதுனால தான், அந்த விசுவாசத்தில், அந்த விசுவாச பரீட்சையில் தோற்று போகிறதுனால தான், அந்த விசுவாசம்ன்ற கப்பல் சேதமடைகிறதுனால தான் என்ன ஆகுதுனாக்கா அப்படியே பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரா அப்படின்னு ஆண்டவர் மேலேயே ஒரு பெரிய சந்தேகம் உண்டாகிறது நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில அதான் எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு ரோமாபுரிய சபைக்கு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் மிக மிக அவசியமாக இருக்குது. நீங்கள் எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 1 வசனம் வாசிப்பீங்கன்னா அது ஒரு டெஃபினேஷனை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அது எழுதியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசம் என்னது? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்பப்படும். இப்போது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கர்த்தர் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். என்ன பிரதர் கதை விடுறீங்க அப்படின்னு யூஸ்வலாக எடுத்தோன்னு அந்த தாட்டு வரும். ஆனால் இல்லை, பிரதர் சொல்லியிருக்கிறாரு இது வரும் அப்படின்னு நம்புகிறோம் பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. ஏன்னா சொன்னது யாரு? ஆண்ட்ரூ சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக வரும். காணப்படாத நிச்சயம் அங்கே இல்லை, ஆனாலும் அதை நான் நம்புகிறேன், அது இருக்கு என்று. தேவப்பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஒருவேளை இல்லாமல் போல இருக்கா, நம்புறதுக்கு ஏதுவில்லாத இருக்கா? அதே ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிப்போம். ஆபிரகாம் குறித்து ரொம்ப அழகாக இருக்க, நம்பப்படுகிறது ஏதுவில்லாமல் இருந்துச்சான். ஆனால் ஆபிரகாம் அதை நம்பினார். விசுவாசத்தை, அந்த விசுவாசம் ஒரு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால தான் அவருக்கு விசுவாசங்களை தகப்பன் என்று இன்றைக்கு நம்ம அழைக்கிறோம். அல்லேலூயா. அப்போது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதலின் நிச்சயமாக இருக்கிறது. அதை பாருங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதாங்க சீக்ரெட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் அப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் நம்புறேன் அப்படின்னாக்கா, ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறனாக்கா விசுவாசம் கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அவர் தம்மை தேடலுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பார், அவருக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கும், அவர் நாமத்தில் அவர் சித்தத்தை படி கேட்கும்போது டெஃபரெண்டாக கர்த்தர் கொடுப்பார். தேவப்பிள்ளையில அதுக்கு சாத்தியமே இல்லைனாலும், 1% கூட அதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். 100க்கு 100 நீங்கள் அதை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தரை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் விசுவாசத்தை பழகு பண்ணுங்க, நீங்கள் பிழைத்து கொள்வீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்ன போல ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் உங்களை 100க்கு 100 விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவன் யோவான் 11:40 வாசிக்கிறோமே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாம் அந்த மகிமையை பார்த்தது போல ஆண்டவர் நாங்களும் அந்த மகிமையை காண உதவி செய்யும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். நீங்கள் விசுவாசிங்க, மகிமையை காண்பீங்க. காட் பிளஸ்.